அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 1 கவிதை பேழை அன்னை மொழியில் இருக்கக்கூடிய ஒரு வரி வினாக்கள் பார்ப்போம். வினா எண் 1. அன்னை மொழியே என்ற பாடலை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வினா எண் 2. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். வினா 3. கனிச்சாறு நூலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். வினா எண் 4. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மறந்து வேக வேண்டும் என்று கூறியவர் க. சச்சிதானந்தன். வினா எண் 5. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள்: உலகில் 100, பாவியக்கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகுவஞ்சி, பள்ளிப்பறவைகள். வினா எண் 6. பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்கள் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார்? தென்மொழி, தமிழ் சிட்டு. வினா எண் 7. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. வினா எண் 8. அன்னை மொழியே கவிதையில் இடம்பெறும் மன்னனின் பெயர். தென்னன் என்று குறிப்பிடக்கூடிய தென்னன் என்பது எந்த மன்னனை குறிப்பிடுகிறது? பாண்டிய மன்னன். வினா எண் 9. செந்தமிழ் பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். வினா எண் 10. என் தமிழ்னா பிரித்து எழுத கிடைப்பது எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. வினா எண் 11. தும்பி என்பதன் பொருள் வண்டு. வினா எண் 12. நற்கணக்கு என்பது எந்த நூலை குறிக்கும் சொல்? 11 கீழ்கணக்கு. வினா எண் 13. கனல் என்பதன் பொருள் நெருப்பு. வினா எண் 14. பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சேலம் மாவட்டம், சமுத்திரம். வினா எண் 15. பெருஞ்சித்திரனார் பிறப்பு மார்ச் 10, 1933. வினா எண் 16. தென்னன் மகளை திருக்குறளின் மாண்புகழே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் கனிச்சாறு தொகுதி 1, அன்னை மொழியே நூல். வினா எண் 17. பெருஞ்சித்திரனாரின் பெற்றோர் துரைசாமி, குஞ்சம்மாள். வினா எண் 18. இன்னரும் பாப்பத்து என்பது பாப்பத்து எதனை குறிக்கக்கூடியது? பத்துப்பாட்டு. வினா எண் 19. பெருஞ்சித்திரனார் என் தொகையே என குறிப்பிடும் நூல் எட்டுத்தொகை. வினா எண் 20. தென்னன் மகள் என்று குறிப்பிடப்படுவது தமிழன்னை. வினா எண் 21. விந்தை என்ற சொல்லின் பொருள் வியப்பு. வினா எண் 22. மன்னி என்ற சொல்லின் பொருள் நிலைத்து. மொத்தம் 22 வினாக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.